கும்பகோணம் பகுதியில் கடந்த 10 வருடமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு போகம் தான் நெல் நடுறோம், மாற்று பயிராக சோயாபீன்ஸ் போடுறோம். அதுக்கு நாங்களே மீனமில் தயார் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு டேங்குக்கு எத்தனை மில்லி போடுறது, அது சோயாபீன்ஸுக்கு எப்படி மீனமெல்லாம் அது வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுதா, அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். மீன் அமிலம் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ஒரு வருஷத்தில் பயங்கர பாப்புலராக இருக்குது. இயற்கை விவசாய ஆளுங்க பூரா மீன் அமிலம் நல்ல எஃபெக்ட். 3 வேலை செய்யுது. பயிர் வளர்ச்சி ஊக்கி, ஒன்று பயிரை வேகமாக வளர்க்க வைக்குது, பூச்சியை பக்கத்தில் வர விடுறதில்லை, அடுத்தது செடியை ஸ்ட்ராங்காக மாற்றுது. செடி ஸ்ட்ராங்காக இருந்தாலே பூச்சிக்கும் நோய்க்கும் எதிர்ப்பு தன்மையாக உருவாக்குது. இந்த இடத்துல தான் அந்த மீன் அமிலம் எவ்வளவு தெளிக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு 300 mlங்கிறாங்க. 300 mlலாம் கிடையாது. கரெக்டாக சொல்லணும்னா ஒரு டேங்குக்கு 10 லிட்டருக்கே 30 ml தான். 30 ml தான். அதிகபட்சம் 50 mlக்கு போகலாம். ஆனால் அதே இது அந்த மீன் அமிலத்தை நீங்கள் ஒழுங்காக ரெடி பண்ணாமல் இருந்தீங்கன்னா சில இடங்களில் அது அப்படியே தேன் மாதிரி இறுகி போயிருக்குது, சில இடங்களில் தண்ணி மாதிரி இருக்குது. தேன் மாதிரியும் தண்ணி மாதிரியும் இருக்க, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கணும். இது பண்ணிட்டு இறுகி போயும் இருக்கக்கூடாது, தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது. 30 mlலேருந்து 50 ml தான் 3 வேலை பார்க்குது. பயிர் வளர்ச்சி ஊக்கி, பூச்சி எதிர்ப்பு தன்மை, செடிக்கு ஸ்ட்ராங்னஸை கொடுக்குது. இந்த 3 வேலை செய்கிறதுனால மீன் அமிலம் இந்த 1 வருட காலமாகவே பூச்சி மருந்து உரம் போடுறவங்க பூரா மீன் அமிலத்தை அடுத்து மீன் அமிலம் தெளிக்கிறதுல இன்னொரு முக்கியமான 4வது பாயிண்ட்டை சொல்ல மறந்துட்டேன். உங்கள் பூக்கள் எல்லாமே தேமோர் கரைசலில் நடக்கிற மாதிரி பூக்கள் எல்லாமே கண்டிப்பாக காயாக மாறும், பிஞ்சு பிடிக்கும், இதாக மாறும். பூக்கள் எல்லாமே அதனோட இந்த நம்மளோட உற்பத்தி பொருளாக மாறுறதுக்கான உணர்ச்சியை கொடுக்கறது மீன் அமிலம். என்ன ஆண் பூக்கள் பெண் பூக்கள் அந்த லெவலில் சொல்ல முடியாது. ஆண் பூக்கள் பெண் பூக்களாக மாறுறது கிடையாது. ஆனால் மீன் அமிலம் அந்த மற்ற விஷயங்களை செய்யுது. பூக்கள் எல்லாமே முதிரணும். திருப்பி இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். பயிர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாலே பூச்சிக்கு எதிர்ப்பு தன்மை. அந்த இடத்துல பயிர் ஸ்ட்ராங்கை ஏன் கொண்டு வர்றோம்னா பிளான் காம்பன்சேட்டிங் எபிலிட்டிங்கிறோம். பயிர் தாங்குதிறன்னா நல்ல ஒரு யோசிச்சு பாருங்க. ஒரு ஆளுக்கு காய்ச்சல் வருதுன்னா உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆள் 1 வாரம் இது பண்ணுவான். உடம்பு நோஞ்சானா இருக்கிறவன் ஒரே நாள் காய்ச்சலில் படுத்துருவான். அப்போ பயிரை எப்படி வளர்க்கணும்? ஸ்ட்ராங்காக வளர்க்கணும். நோஞ்சானா இருக்கக்கூடாது. நோஞ்சானா இருந்துச்சுன்னா டபக்குன்னு படுத்துரும். அதுதான்.